கல்யாண வீட்டு ஸ்டைலில் ஒரு மீன் குழம்பு. அந்த சாப்பிடும்போது மீன் குழம்பு எப்படி இருக்கும், இனிப்பு புளிப்பு காரம்லாம் சேர்ந்துருக்கும்ல, அந்த மாதிரி. நல்ல ஒரு இரும்பு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் தாராளமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்ல எண்ணெய் சேர்த்து நல்ல எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கோங்க. வெந்தயம் சேர்த்த உடனேயே கடுகை சேர்த்துக்கோங்க. நல்லா கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா கிளறிட்டு நல்லா இடித்து வச்சுருக்க சின்ன வெங்காயம். முக்கியமாக மீன் குழம்புக்கு சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். அந்த வெங்காயம் யூஸ் பண்ணுங்க. நல்ல சின்ன வெங்காயத்தை ஒன்று பாதியமாக நல்லா இடித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கப்புறம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இடித்து வச்சுருக்க பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டையும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் மீடியம் சைஸ் 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், அந்த தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 4 பச்சை மிளகாவை இந்த டைமில் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. மிளகாத்தூள் நான் 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன், அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கப்புறம் மல்லித்தூள் சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. பொடியெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கரைச்சி வச்சுருக்க புளியையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கொதித்ததுக்கப்புறம் தண்ணி சேர்த்து அதுக்கப்புறம் நல்லா தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன். சீரகம் சோம்பு தேங்காய் போட்ட தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன், அந்த தேங்காய் பாலை சேர்த்துக்கோங்க. இதுதான் ரொம்ப முக்கியமானது. மாங்காய் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்ததுக்கப்புறம் மீனை சேர்த்துக்கோங்க. மீனை சேர்த்து ஒரு 2 கொதி வந்தால் போதும், ஆஃப் பண்ணிடலாம். மல்லித்தலை சேர்த்து இறக்கிட்டோம் அப்படின்னா நல்லா கம கமன்னு கல்யாண வீட்டு மீன் குழம்பு ரெடி. செஞ்சு பாருங்கள்.